இந்த மூன்று மதத்திற்கும் தாய் என்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு பக்தி உருவாகும் வண்ணமாக இக்கோவில் அமைந்திருப்பதால் 205 அடி உயர கோபுரத்தில் 73 கிலோ எடையுள்ள 8 அடி உயர சிலுவை உயர்த்தப்பட்டது. நாம் பார்த்தது ஏறக்குறைய 4000-5000 பேர் உள்ளேயும் வெளியே அமர்ந்து பல மதத்தினர் பல ஜாதியினர் வந்து என்னும் அதன் அழகு மாறாமல் தென்படுவதற்கு காரணம் திருச்சி மாநகரம் ஒரு மாசில்லா மாநகரத்தில் இதன் மகுடமாக அமைத்துள்ள புனித லூர்து அன்னையின் வரலாறு கூறுவதில் பெற்ற மகிழ்ச்சி எனக்கு. சிறப்பாக இந்த ஆலயத்தில் கட்டப்பட்ட ஏறக்குறைய 127 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த மக்களுக்காக மட்டுமல்லாமல் சக மதத்தை சார்ந்த மனிதர்களும் ஜாதியினரும் வந்து தொழக்கூடிய ஒரு பேராலயமாக இது கருதப்படுகின்றது. இவ்வாலயத்தில் ஏறக்குறைய 3000 பேர் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆலயமாக தென்படுகின்றது. குறிப்பாக இதன் வரலாறு கூறும்போது 127 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த இயேசு சபை துறவிகள் இந்த இடத்தில், அதாவது தெப்பக்குளம் மலைக்கோட்டைக்கு அருகே இந்த இடத்திலே ஒரு மாபெரும் ஆலயம் இந்த கல்லூரி புனித வளனார் கல்லூரிக்குள் அமைய வேண்டுமென்ற எண்ணமும் கனவு கொண்டு இந்த ஒரு ஆலய கட்டுமான பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 3-4 வருடங்கள் இதை கட்டுவதற்கு அவர்கள், அதுவும் சிறப்பாக பிரான்ஸ் நாட்டுக்கே உரித்தான கோத்திக் கலாச்சாரத்தின் வழியாக இது கட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. என்னும் அதன் அழகு மாறாமல் தென்படுவதற்கு காரணம் அன்றைய கால சூழ்நிலையில் அவர்கள் நன்றாக திட்டம் தீட்டு இந்த ஆலயம் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு பயனுள்ள ஆலயமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது கட்டப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதில் சிறப்பாக ஒன்று கூற வேண்டும். ஏறக்குறைய 1903ஆம் ஆண்டு இறுதியிலே தான் 205 அடி உயர கோபுரத்தில் 73 கிலோ எடையுள்ள 8 அடி உயர சிலுவை உயர்த்தப்பட்டது. சாவை வென்று உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றி சின்னமாக மட்டுமல்லாது இது இடிதாங்கியாகவும் பறவைகள் வந்து தங்கி அவற்றின் எச்சத்தால் கட்டிடம் பாழ்படாதவாறும் இந்த சிலுவையில் 50க்கு மேற்பட்ட கூர்மையான ஆணிகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஆக இத்தகைய நுட்பத்தை கண்டு வியந்து நிற்கின்றோம். இந்த தெய்வீக சிலுவை 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 18ஆம் நாள் கீழே இறக்கப்பட்டு மீண்டும் தங்க முலாம் பூசி பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் மக்களின் புகழ்ச்சி பாடல்கள் ஆரவரிக்க திருச்சினாப்பள்ளி மாநகர மக்களின் கண்கள் அனைத்தும் விண்ணை நோக்கி நிற்க 1996ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 7ஆம் நாள் மீண்டும் கோபுர உச்சியில் நாட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த ஆலயம் கட்டுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டியவர் அருட்தந்தை ஜோசப் டே. 1884 முதல் 1093 வரை வளனார் கல்லூரி அதிபராக இருந்த இவர் கட்டிடக்கலையில் ஆர்வமிக்கவராகவும் இருந்தார். மிகுந்த அனுபவமிக்க கட்டிடக்கலை நிபுணராகவும் மாற்றினார். இந்த கோவிலுக்குள்ள வரைபடம் எழுதியது முதல் அந்த திட்டம் மண், சுண்ணாம்பு, கல், மரம், இரும்பு, கண்ணாடி என்ற
இன்ன பல மூலப்பொருட்களை கொண்டு கலைஞர்களையும் கைவினைகளையும் பிற தொழிலாளர்களையும் ஞானத்துடனும் அன்புடனும் அதிக ஆர்வத்துடனும் இயக்கவும் இன்னும் அழகிய மனம் கொண்டு ஆன்மீக அர்ப்பணத்தில் அனைத்தையும் முழுமையாக செய்து தெய்வீக கலைப்படைப்பாக புனித லூர்து மாதா கோவில் கட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக ஏன் லூர்து மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றோம் என்றால் 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் அன்னை மரியா காட்சி கொடுத்த ஒரு நினைவாக அதற்கு பின் கட்டப்படும் அனைத்து கட்டிடங்களும் ஆலயங்களும் அவருடைய பெயரால் நியமிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் திருத்தந்தை கட்டளையிட்டதால் அதன் பிரகாரம் இந்த ஆலயத்திற்கு லூர்து மாதா ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, புனித அமல அன்னையே என் இந்திய நாட்டிற்கு மன்றாடும் என்றும் கோவிலில் நுழைவாயிலில் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக 12ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை பிரான்ஸ் நாட்டில் தோன்றி பின் ஐரோப்பா நாடுகளில் பிரசித்தி பெற்ற கலைதான் கோத்திக் கட்டிடக்கலை. அதே கலையை பின்பற்றி திருச்சியில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசையை பெரிதும் செயல்படுத்தியவர் அருள் தந்தை பெர்னார்டு செல் அவர்கள். இவர் இயேசுவின் இருதயத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டு கோத்திக் கட்டிடக்கலையை பாணியில் அமைந்த கோவிலுக்கு இணையானது இந்த நாட்டிலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அவர் இந்த இடத்தில் மட்டுமல்ல, மதுரை மாநகருக்கு அருகே உள்ள இடைக்காட்டிலும் இதே கலையை பின்பற்றி அவர் அழகிய ஒரு ஆலயம், இயேசுவின் இருதய ஆலயம் எழுப்பியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் லூர்து மாதா கோவில் வடிவமைத்திலும் பெர்னார்டு செல் சுவாமியாரின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். 1890ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மறைமாவட்டத்தின் 2வது ஆயராக பொறுப்பேற்ற மேதகு ஜான் மேரி பாக் கோவில் அஸ்திவாரத்தின் முதல் கல்லை ஜூன் மாதம் 26ஆம் தேதி மந்திரித்து கோவில் படியை தொடங்கினார். அது முழுமையாக 1888ஆம் ஆண்டு முடிவடைந்தது என்பதை நாம் அறிகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கோவில் வரலாற்று மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று எண்ணும் போது, அதுவும் குறிப்பாக 127 ஆண்டுகளுக்கு பின்பாக ஏராளமான மக்கள் சாரசரையாக தினமும் குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு என்று இந்த 3 தினங்களில் இங்கே இந்த ஆலயத்திற்கு அருகே உள்ள அதிகமாக வாழும் இஸ்லாமியர்கள், அத்தோடு அங்கே ஸ்ரீரங்கத்திலிருந்து வரும் இந்துக்கள் எல்லோரும் வந்து தரிசிக்கும் ஒரு பேராலயமாக இந்த ஆலயம் கருதப்படுகின்றது. காரணம், தாய் மேல் உள்ள ஒரு பக்தி. இந்த 3 மதத்திற்கும் தாய் என்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு பக்தி உருவாகும் வண்ணமாக இக்கோவில் அமைந்திருப்பதால் கடந்த ஆண்டு சிறப்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்று நாம் பார்த்தது ஏறக்குறைய 4000-5000 பேர் உள்ளேயும் வெளியே அமர்ந்து பல மதத்தினர் பல ஜாதியினர் வந்து இயேசு பாலகனை தரிசித்து சென்றது இந்த ஆலயத்திற்குள் மிக மிக பெருமையாக கருதப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அழகிய ஒரு திருவுருவம் என்று இருக்கின்றது, திருவள்ளுவர் திருவுருவம். அது சிறப்பாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று அவர் கூறியது. எந்த ஒரு ஆலயமும் அனைத்து மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஆலயமாக, சமதர்ம சமுதாயம் படைக்கும் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் என்ற கரநிலையும் இந்த இயேசு சபையினர் அன்றும் இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இதோ நீங்கள் பார்க்கும் இந்த லூர்து அன்னை ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ அன்னையாக மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் அன்னையாக நான் திகழ்கின்றேன். வாருங்கள், என் அருகில் வந்து ஜெபிக்க உங்களுக்கு உங்கள் இதய வேண்டுதல் கேட்கப்படும் என்ற எண்ணம் அன்னைக்கு அன்றிலிருந்து இன்று இருப்பதால் அவருடைய ஆசிரும் அருளும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்றது. இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கும் இந்த இறையாசி மிகுந்த புனித லூர்து மாதாவின் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று
உங்களுக்கு ஆசீர் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.